ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க, இந்த கேஸில் வந்து இந்த மின் 2 அடுப்பு வந்து தீ வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. ப்ளூ கலர் பார்த்திங்களா, அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த 2 அடுப்பு வந்து ஓகே. இந்த மின் அடுப்பு வந்து தீ வந்து எரிய பாத்திரம் டச் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. வாங்க இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அடுப்பு மத்தியானமே கஸ்டமருக்கு கொடுத்துட்டு போனாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட நம்பர் வாங்கல, செலவு சொல்லணும் எவ்வளோ ஆகுன்னு. அவங்க செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் ஊன்னு சொல்லிட்டேன். பின்ன இவர் என்கிட்ட வந்து எதுக்கு நீ நம்பரை வாங்கலை அப்படின்னு கேட்டார். இப்போ கஸ்டமர் வந்தாங்க, செலவுன்னு சொல்லியாச்சு, கஸ்டமர் செய்ய சொல்லியாச்சு. இப்போ இவரை கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி போட்டியாச்சு. இது கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். உடஞ்சி கிழஞ்சி போச்சு நம்ம தலையில் வந்துடும். வருமானம் 50 ரூபா, செலவு 1000 ரூபா வந்துடும். மற்ற ஸ்டீல்லாம் எங்களுக்கு சும்மா அடாதடியாக செஞ்சு எடுத்துருவோம். இதை ரொம்ப பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு போர் பொருளெல்லாம் இது ஓப்பன் பண்ணணும், இது ஓப்பன் பண்ணணும், எல்லாமே ஓப்பன் பண்ணால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். நமக்கு இது 2ல் தான் கை வைக்கணும். பின்னாடிலாம் கை வைக்கவே வேண்டாம். பின்னாடி ஏன் கையை வைக்க வேண்டாம்னா, பின்னாடி ஓகேவா இருக்குது, முன்னாடி மட்டும்தான் இந்த 2 அடுப்பு தான் ஃப்ளேம் வர மாட்டேங்குன்னு சொன்னாங்க. இப்போ வாங்க நம்ம அக்கு பஞ்சர் வேலை செய்யலாம். முதல் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை என்ன இதுன்னு பார்த்துட்டு பின்ன செய்யலாம். ஒரு தடவை எங்கள் கூட பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அடுப்பு கொண்டாந்தாங்களா, நாங்கள் கவனிக்கல. கஸ்டமர் கொண்டு வரும்போது தான் கீழே உள்ள கிளாஸ் எல்லாம் கலண்டிருந்தது. நாங்கள் கவனிக்காமல் பையில் போட்டு கொண்டாந்தாங்க. வாங்கி வச்சுட்டு எடுத்து பார்த்தா டாப்பாக இருக்குது. நீங்கள் தான் உடச்சிட்டிங்கன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் அதை நிறச்செல்லாம் கொடுக்கல. அந்த ஒரு லேடிஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த நம்பரில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதில் எழுதியிருந்தது. இப்போ நான் அவங்களுக்கு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டே உடஞ்சிருந்துன்னு சொல்லி எடுத்தாங்க. அதனால் வந்து வீட்டில் அவங்க மாமியார் போய் சொல்லிட்டாங்க. நம்ம மருமக பாவம் ஆண்ட புண்ணியத்தில் உண்மை சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் தப்பிச்சோம். அதனால் கிளாஸ்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. கழட்டியாச்சு. இன்றைக்கி நினைப்பீங்க என்னடா அப்படி வளைஞ்சு இருக்குது, கம்பெனி ஃபிட்டிங் இப்படி தான். உங்களுக்கும் தெரியும், நீங்கள் இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அதை செக் பண்ணுறாரு. ஊதி எதில் வந்து காற்று லீக் ஆகுதா என்ன இது. சிலப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது புதுசு வாங்கும் போது எதுனா லீக்கேஜ் இருக்கும். இந்த ஊதி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது லீக்கேஜ் இருக்குது இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஸ்டீல் அடுப்பு இருக்குது பார்த்திங்களா, சிகிடி, அதில் வந்து இவ்வளோ டைம் எடுக்காது. இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷனே வந்து ரொம்ப கிழக்க மேக்கையும் வடக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வித்தியாசம் பாருங்கள். இது ஹோல்ஸ் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. இது பாருங்கள், ஹோல்ஸ் கொஞ்சம் சின்ன கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் முட்டை ஷேப்பில் இருக்குது. இப்போ 2 நாங்கள் கழட்டிட்டோமா. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, டஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது பாருங்கள், கழட்டினார் பார்த்தீங்களா. நான் அப்போ உங்களுக்கு க்ளியராக காட்டுறதுக்கு கடையிலேருந்து வெளியே வந்துட்டேன். உள்ளேருந்து உங்களுக்கு க்ளியராக காட்ட முடியல பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் ஒரு நிப்பல் செட் பண்ணணும். ரொம்ப குட்டி ஸ்க்ரூவாக இருக்கும். அது இந்த ஸ்க்ரூ கீழே விழுந்து போச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. அது மெயின். அது வந்து இது ஒரு கேஸும் ஒன்று தனித்தனியாக இருக்கும். வேறு கேஸில் போட முடியாது. அவருக்கும் கிட்டத்தட்ட பார்வை கிடையாது, எனக்கும் கிட்டத்தட்ட பார்வை கிடையாது. 2 பேருக்கும் சேம் பிரச்சனை. அதனால தான் கொஞ்சம் அப்படியே தடமாடிக்கிட்டு இருக்காரு. இவர் சம்டைம் என்ன சொல்லுவார், நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, அதுதான் எனக்கு வேலை ஒழுங்காக பார்க்க முடியல, என் வேலை ஆக மாட்டேது, கலண்டு விழுதுன்னு சொல்லுவார். என் மேலே பழி தூக்கி அப்படியே போட்டுருவார். சின்ன ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் பாயிண்ட். மணி 9 ஆகிட்டு. பக்கத்தக்கா கடையை அடைச்சாச்சு. இவங்க இந்த கடைக்கு பின்னாடி தான் வீடு இருக்குது இவங்களுக்கு. ஒரு பிளாக் கலர் பேக்கிங் மாதிரி போட்டு அதை செட் பண்ணுறாரு பாருங்கள், தெரியுதுங்களா. அது மேலே அதை கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்டீல் அடுப்பில் வந்து இதெல்லாம் இந்த பேக்கிங்கு இது அடாப்டர்லாம் இருக்காது. பக்கடாலாம் நல்லா அப்படி வளைச்சி விட்டுறணும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த நிப்பல். இந்த நிப்பல் அப்படி செக் பண்ணிவிட்டு நல்லா உள்ள தூசி டஸ்ட்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ள குப்பை எதுவும் இருக்கா, காற்று கரெக்டாக ஆகுதான்னு ஊதி பார்க்குற பாருங்கள். கஸ்டமருக்கு கழட்டினது இது. நீட்டு கம்பியில் அந்த குட்டி வால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது. இதையும் கழட்டிடலாம், 2வது செகண்டும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இதுதான் நாங்கள் கழட்டணும். நல்லா குடஞ்சி உள்ளே இருக்க குப்பை டஸ்ட்லாம், அந்த சிலிண்டர் வந்து முடியும் போது கீழே ஒரு ஆயில் மாதிரி வரும், அதில் குப்பைலாம் சேர்ந்து மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம கேஸ் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 2 நிப்பல் நம்ம போட போகிறோம் பார்த்திங்களா, தங்க மாதிரி மின்னதில் அது புதுசு. நம்பர் மாறிடக்கூடாதுன்னு டேட் அந்த டேட்டில் நம்பர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது 2ஆல் செட் பண்ணுறாரு. இதை டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணணும். ரொம்ப திருக்குனா உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் செட் பண்ணணும். வந்து நம்ம இந்த இதை தடவணும். இது பேர் நாங்கள் புல்டோசர் சொல்லுவோம். வாங்க செட் பண்ணலாம். ஒரு குட்டி ஸ்க்ரூ வரும், அது போட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு தான் இந்த பக்கம் கையை வைக்கணும். ஒரு ஸ்க்ரூ கரெக்டாக செட் பண்ணிட்டாரு.
இது செகண்ட் கலராமல் இருக்கிறதுக்காக இதை போட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு அப்ளை பண்ணிட்டா ஓகே, சம்முன்னு பிடிச்சிரும். பார்த்தீங்களா, அப்ளை பண்ண வந்துருமா பிளாக் கலரில். இதுதான் புல் கவுசர். ரெண்டுமே போட்டாச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே அந்த நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடுறோம். ரெண்டுமே ஆகிட்டு அடுத்து இந்த பானாவை போட்டு டைட் பண்ணிடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் அடுப்பு செட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாங்கள் எப்படி வேலை பார்த்தோம்? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரிவ்யூ தாங்க. நாங்கள் எப்படி வேலை பார்க்குறோம், என்ன சேரும் ஏது சேரும், சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்காக ஒன்று கஷ்டப்பட்டு பார்த்து வீடியோ எடுக்கிறோம். யாரும் நீங்கள் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் அநியாயம். பார்த்தீங்களா, நான் அழுதுருவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை இந்த கவுத்து போட்ட பிறகு எப்படி இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து எதுக்கு நாங்கள் போடுறோன்னா இன்னும் நல்லா க்ரிப் கிடைக்கும். டெப்லன் டேப் இது போட்டுட்டு அதை நல்லா சுற்றிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கேஸ் எதுவுமே லீக் ஆகாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி டைம் பாஸ் வேலைலாம் பார்க்க மாட்டோம். கஸ்டமர்கிட்ட வாங்குகிற பணத்துக்கு ப்ராப்பராக செஞ்சு கொடுப்போம். இதுக்கு மேலே அந்த நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோம். சரி ஃப்ரெண்ட், அவர் கவுத்தி போட மாட்டேங்கிறாரு, இது காயிட்டுன்னு சொல்கிறாரு. ஹேவ் எ குட் டே, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் டாட்டா, பை பை.